Blessings. We now invite our choir team to render the கடவுள் வாழ்த்து. We now invite Madhumita to deliver the welcome address. Good morning to everyone present here. Mission Minds meets human creativity only at New Rocks. It's my pleasure to warmly welcome you all to today's seminar on innovation from classroom to career, organized by the New Rocks Club. First, I would like to respectfully welcome our chairman sir in absentia, whose vision and continuous support always guide us forward. A warm and special welcome to our vice chairman, Engineer V. Prasanna Venkatesh sir. Your encouragement and presence today truly inspire us. I am happy to welcome our principal, Dr. B. Kalpana, who has always been a strong support in all our academic and student development activities. A heartfelt welcome to our Vice Principal, Dr. J. Janaki ma'am, for her constant motivation and encouragement of students-led initiatives. I also take this opportunity to warmly welcome our head of the department, Mrs. A. Santoshi ma'am, for her consistent guidance and leadership in shaping this club. A special thanks and warm welcome to our club convener, Mrs. V. Shakira ma'am, who has been the driving force behind New Rocks, always supporting and inspiring our students. To all our faculty members, our enthusiastic core team and dear students, thank you for being here today. And now, it's my great pleasure to extend a heartfelt welcome to our esteemed guest of honor, Mr. Venkateshwaran Chokkalingam, founder and CEO of Yellow and Grey Studio Private Limited. Sir, we are truly honored to have you with us today. Your journey from engineering to creative innovation is an inspiration to all of us. We look forward to your words of wisdom and learning from your experience. We welcome you, sir. Okay, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ. இப்போதான் ரொம்ப மேலே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். ஏன்னா ஆஃபீஸில் தான் பேசுவோம், கம்பெனியில் டீம் கூட. ஸோ சுபால் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்து நீங்கள் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேடம் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஒரு மீட்டிங் ஈவெண்ட். இது ஒரு நல்ல எண்ணம். பிகாஸ் இப்போ ரியல் டைமில் எப்படி ஐடி கம்பெனிஸ் போயிட்டு இருக்கு. Hello. Thanks to the college and all the correspondents, trustee, principal, vice principal, and the madams presented in the stage, and all the students, எல்லாருக்கும் நன்றி. ஸோ மேடம் ஒரு நல்ல தாட் சொல்லியிருந்தாங்க, சந்தோஷப்பட்டு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜாக நீங்கள் சொல்லுங்கள். ரியல் டைம் வேர்ல்டில் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அது குறிப்பாக ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, அதாவது ரியல் டைம். இப்போ நீங்கள் திடீர்னு படிக்கிறீங்க, வெரி குட். ஸோ ரியல் டைம்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏஐல வந்து நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்ல திங்க் பண்ணுவாங்க. ஒரு ஏரோநாட்டிக்கல்ஸ் வந்து ஃப்ளைட்டு, அந்த பறக்கிறதுல உள்ள அந்த டிராவல் லாஜிஸ்டிக்ஸ்ல ஃபுல்லாக திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்றதில்ல, ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி செயல்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஏஐல வந்து எண்ணற்ற விஷயங்கள் நீங்க பண்ணலாம், கண்டிப்பா தானே. ஸோ அதில் குறிப்பாக நீங்க டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளோட யூசர்ஸ் பில்லியன். இப்போ பில்லியன்ங்கிறது 1000 மில்லியன். நீங்க இப்போ வந்து யூடியூப் லைக்ஸ் தான் பார்க்கலாம். 1 மில்லியன் லைக்ஸ், 1 மில்லியன்னா 10 லட்சம். 1 பில்லியன் அப்படிங்கிறது 1000 மில்லியன். ஸோ 1 ட்ரில்லியன். அந்த மாதிரி எல்லாம் வியூஸ்ல அதாவது யூசர்ஸ்ல வந்து டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ற யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு பொலிட்டிக்ஸ், அதாவது ஒரு நாடா ஒரு இது அரசியலுக்கு வர்றதுக்கோ, ஒரு மூவிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த பிஸ்னஸ்க்கு. இந்த ஊர்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மக்களோட இந்த டேட்டா, இங்க என்ன பிடிக்கும், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இங்க மக்களோட லைக்கிங்ஸ் என்ன, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, மேல் என்ன ஃபீமேல் என்ன, இது. ஸோ டேட்டா வச்சுட்டு என்னெல்லாம் நீங்க பண்ணலாம். அந்த டேட்டான்றது ஹியூமன் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு எக்ஸ்ரே இருக்கு,
அந்த காலத்துல ஹியூமன் பார்ப்பாங்க. இப்போ அதுவே சொல்லியிருக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கு. ஸோ அதுதான் வருது. ஸோ நீங்க மெயினா வந்து நம்ம பேச போறது வந்து உங்களுடைய தாட்ஸ். அதை நீங்க என்டர்பிரினர்ஷிப், அதாவது நீங்க முடிச்சுட்டு ஒரு என்டர்பிரினர்ஷிப்பா, அதாவது தனியா தொழில் தொடங்குறது, அதாவது என்டர்பிரினர்ஷிப். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப தேவை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை, அப்புறம் நல்ல ஐடியாஸ், இது ரெண்டு இருந்தா போதும். பணம் வேணும், லட்சம் வேணும், கோடி கணக்குகள் எதுவுமே தேவையில்லை. இப்ப நீங்க நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் இன்ஸ்டா, யூடியூப்ல. இப்ப ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஃபவுண்டர் தெரியுமா? ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். சரி, அதுக்கப்புறம் இப்போ அமேசான்ல நீங்க இப்போ குட்ஸ் வாங்குவீங்க. இப்போ நீங்க அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் தெரியுது. அவரோட ஸ்டார்டிங் ஆஃபீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு. அந்த காலத்து மானிட்டர்ல 2 பேர் தான். எல்லா ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க வீடியோலாம் இப்போ பார்த்தா 2 பேரு 3 பேரு, ஒரு சின்ன ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா கார் கேரேஜ், நம்ம ஊர்ல கார் ஷெட்டு ரூம்ல காரை நிப்பாட்டுவோம், அந்த ஷெட்டில் ஆரம்பிச்சாங்க. நிறைய சொல்லலாம். அது 1 லட்சம். இங்க இப்போ வந்து மெப்ஸ்ல ஆட்டோமோஷன் இருக்கு, நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல வந்தாங்க. அவங்க ஐஐடி முடிச்சவங்க. பட் சிங்கிள் பெட்ரூம் வீடு, அண்ணன் தம்பி 2 பேர். நீங்க வந்து 1000 crores பண்றாங்க. ஸோ அதனால நீங்க என்டர்பிரினர்ஷிப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, நம்பிக்கையும் நல்ல ஐடியாஸ் அண்ட் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டீம் மெம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டீம் மேக்ஸ் a very big வந்து just difference. ஸோ டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கங்க 100 crores. நம்ம பாப்புலேஷன்ல ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல 11 பேர் எடுக்கிறாங்க. கரெக்டா? எத்தனை கோடியில இருந்து 11 பேர் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி நீங்க நாளைக்கு ஒரு டீம் பண்றப்போ நீங்க உங்களை மற்றவங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்களும் நல்ல டீம் மெம்பர்ஸ். நல்ல அப்படின்னா எப்படி? ஆள் பார்க்க பர்சனாலிட்டி அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். கண்டிப்பா அது இந்த காலேஜ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா வரும். ஏன்னா இந்த காலேஜ் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் ஒரு 10 years அங்க இருக்கேன். ஸோ ரொம்ப டிசிப்ளினா, இவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கமா நான் கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன். நான் உள்ள என்னை ரிசீவ் பண்ணதுல இருந்து பார்க்கறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க படிச்ச ஸ்கூல்ல கூட கொஞ்சம் சவுண்டா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எனக்கு இப்ப 2025 இவ்வளவு ஒரு ஒபீடியண்டா இருக்கிற காலேஜ் பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின், நம்பிக்கை, அடக்கம், பண்பு, இது இருந்தாலே போதும். நீங்க அகாடமிக் நாலேஜ்ங்கிறது நீங்க போக போக நீங்க கத்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்க காலேஜ் டீச்சர்ஸ், உங்க காலேஜ்ல இருந்து நீங்க அதை எடுத்துக்கணும். அது வேற எங்கேயுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் பிஸியா இருப்பாங்க, அப்பா வேலை இருப்பாங்க, அம்மா ஒர்க்ல இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒபீடியன்ஸ் வந்து கத்துக்கக்கூடிய, எடுத்துக்கக்கூடிய ஒரே இடம் வந்து நம்ம படிக்கிற அந்த ஏஜ், அந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல். அது ஒரு 22 years 24 years படிக்கிறோம்னு வச்சுக்கோ, போஸ்ட் கிராஜுவேட். அதுக்கப்புறம் you have to see the and face the life அந்த மாதிரி. ஸோ அது கற்றுக்கணும். ஸோ இப்போ உங்க ஐடியாஸை வந்துட்டு நீங்க இப்போ உருவாக்கிட்டீங்க, அது நல்ல ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, என்னென்ன சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள அருமையான ஐடியாஸ் இருக்கும். அது ப்ரெசென்ட் பண்ணாதானே உங்களுக்கு பெரிய கம்பெனிஸ்ல உங்களை கூப்பிட்டு நான் உங்களை இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஐடியாஸ் டு கன்வே. ஸோ அது வந்து நீங்க கற்றுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நிறைய ஏஐ டூல் வந்துருச்சு. ஸோ 6-7 years பேக்லாம் பவர் பாயிண்ட்ல எல்லாரும் இமேஜ் எடுத்து டெக்ஸ்ட் எல்லாம் போடுவாங்க. ஸோ இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ உங்க ஐடியாஸை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் கான்ஃபிடென்ட்டா. அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இந்தியன், ஓவர்சீஸ், பிக் கார்பரேட் கம்பெனிஸ், ஈவன் த கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் இதுல குறிப்பா சொல்ல போனா இப்ப ஏஐல நீங்க இருக்கீங்க, அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, தீங்கும் இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நம்ம என்னைக்குமே நன்மையை தான் சூஸ் பண்ணணும்.
எல்லா தொழிலுமே நன்மை இருக்கு, தீமை இருக்கு. அது குறிப்பா வந்து இப்போ கண்டுபிடிப்புலயும் நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நம்ம நன்மைனா கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜில வந்து நீங்க கண்டினியூஸா போறதுக்கு அந்த ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணிட்டு அது குறிப்பா சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தாட் நினைச்சேன், இன்னும் என் மனசுல இருக்கு, நீங்க முடிச்சுட்டு கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணேன். என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, நீங்க நிறைய பார்ப்பீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து நம்மளுடைய வயல்ல வந்து குறிப்பா அனிமல்ஸ் வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனிமல்ஸ் பாவம் நிறைய இறங்குது, பிளஸ் ஹியூமன்ஸும் தவறுதலா போயிடுறாங்க, அப்படியே இறந்துடுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் என்ன சொல்யூஷன் கொடுக்குது திங்க் பண்ணுங்க. நம்ம வெளியானது உள்ள வரக்கூடாது, சரி அது முக்கியம், இல்லாட்டி நம்மளுடைய வயல்ல உள்ள விவசாயம் எல்லாம் அழிச்சிடும். பட் அட் த சேம் டைம் அதுல சப்போஸ் தெரியாம வந்தா கூட அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான உங்களுடைய திங்கிங்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா இதோட தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு யூ ஷுட் நாட் சேஸ் ஃபார் மணி. பணம் சம்பாதிக்கணுன்றத வந்து கடைசி பாயிண்டா போட்டுக்கோங்க. யூ ஷுட் சேஸ் எதை துரத்தி போகணும்? சக்சஸ், வெற்றி, நீங்க நினைச்ச விஷயத்தை அடையிறது. அதுக்கு உடனேலாம் அடைய முடியாது. எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு கோல் கீப்பர் இல்லாத ஃபுட்பால் கேம் எப்படி இருக்கும்? கோல் கீப்பரே இல்லை, எப்படி விளையாடுவீங்க அந்த கேம்? நீங்க அடிக்கிற கோலை எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க, யாருமே தடுக்கல, அந்த கேம் நல்லா இருக்குமா? நீங்க அடிக்கிறதுல ரிட்டர்ன் வரும், உங்களை அடிக்கவே விட மாட்டாங்க. உங்களால அந்த ஆப்போசிட் கிரவுண்டுக்கே போக முடியாது, அவங்களுடைய ஃபீல்டுக்கே போக முடியாது. அங்க ஒருத்தர் பிளாக்கர் இருப்பான், அந்த கோல் இருப்பான், கோல் கீப்பர், இதையெல்லாம் மீறி ஜெயிக்கலாம். அதுதான் உங்க லைஃப். அப்படிதான் சமயத்துல நம்ம ஈஸியா போட்டுடலாம், சமயத்துல கஷ்டமா இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம கோல் போடுறது மட்டும்தான் நம்ம கோல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கப்பு பரிசு பணம் கொடுக்கறதுலாம் செகண்ட். அதை நினைச்சு உங்க ஃபீல்டில் ஓடக்கூடாது. ஸோ எந்த பிளேயருமே உங்களுக்கு பிடிச்ச, கண்டிப்பா மெஸ்ஸி, இப்போ ரொனால்டோ, நிறைய பிளேயர்ஸ், அவங்க அதை நினைச்சு ஓடவே மாட்டாங்கல்ல. அவங்க ஓட்ட எல்லாமே இந்த கோலை எப்படி சக்சஸா அந்த கோல்ல அடிக்கணும், கோல் கீப்பரை எப்படி நம்ம இது பண்ணணும், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புடிச்சுக்கிட்டே இருப்பான். பட் ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கே தெரியும் என்னெல்லாம் தப்பு பண்ணணும்னு. இந்த ரன்னிங்ல திங்க் பண்ணுவான், அவ்வளவு குயிக்கா திங்க் பண்ணும். ஸோ திங்கிங் விடாமுயற்சி. ரொம்ப டயர்டா இருக்கும் பாடியில, இருந்தாலும் அவங்க அப்படியே பண்ணுவாங்க. நீங்க சில ஃபுட்பால் கேம் பார்த்தீங்கன்னா 8 மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 90 செகண்ட்ஸ், 88 செகண்ட் வரைக்கும் இவங்க தோக்குற மாதிரி இருக்கும் ஒரு டீம். 2 செகண்ட் தான் இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்ச டீம் நிறைய இருக்கு, கப்பு வாங்கிருக்காங்க. ஸோ அதனால இந்த யங் ஏஜ்ல உங்களுடைய எனர்ஜி, நம்பிக்கை, இதோட உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஒழுக்கம், இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ லார்ஜ் லேர்னிங் மாடல், ChatGPT, இப்போ கூகுளோட ஜெமினி, VO2 நிறைய இப்போ ஸ்கெட்ச் கொடுத்தாலே 3D வந்துடும். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் படம் வரைகிறவங்க, 3D மாடல் பண்றவங்க, பேசுறவங்க, சிங்கர்ஸ், டிரான்ஸ்லேட் பண்றவங்க, கண்டென்ட் எழுதுறவங்க, இவங்களுக்குலாம் இப்போ ஜாப் கம்மியாச்சு அந்த துறையில் உள்ளவங்க. ஏன்னா அதை பண்ணி கொடுக்குது. ஸோ அட் த சேம் டைம் அதை நினைச்சு நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐயோட இந்த தாக்கத்தை நாங்கள் அதை பீட் பண்றோம், அதுல ஒரு இடம் இருக்கும். இப்போ நீங்க திருக்குறள் ஆப் இந்த கம்பெனியில் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்க அப்புறம் பாருங்க, மேடம் கொடுப்பாங்க. நேற்று நான் அவங்க வர்றதுனால கம்பெனியில் செக் பண்ணோம். இப்போ ஜெமினி இன்னைக்கு நம்பர் 1 LLM, அது தப்பா கொடுக்குது, நம்பருக்கு மட்டும் தான் சொல்லுது. ஒரு சிச்சுவேஷன் சொன்னா தப்பா சொல்லுது. ஒரு வீட்டுக்கு மனைவி எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இதுல எல்லாம் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால எப்படி சொல்றது, ஒரு எது பெஸ்ட்னு சொன்னாலும் அதுல ஒரு இஷ்யூ இருக்கும். அதை எப்படி நம்ம பீட் வரணும்னு பார்க்கணும். ஓகே, சேயிங் தட் நாளைக்கு உங்களுக்கு நீங்க ஏஐல பண்ண போறீங்க, பட் ஏஐயே உங்களுக்கு ஒரு த்ரெட்டா வந்தாலும், அப்பா அது பண்ணிருக்குப்பா, ஹியூமன்ஸ் எதுக்குப்பா அப்படின்னாலும் நீங்க எதுவுமே டயர்டா இருக்கக்கூடாது. ஆனால் அது பண்ண, ஏன்னா நம்ம பண்ணதானே, ஹியூமன் பண்ணதானே, கண்டிப்பா அதுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்புறம் பிராக்டிகலா சொல்ல போனோம் அப்படின்னா, ஏஜென்சி யூஸ் பண்ணி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணீங்க, வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா ப்ராம்ப்ட். இப்போ ஒரு ரஷ்யக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச மொழியில பேசணும், ஜப்பானீஸ் காரன் போய் தமிழ் பேசினா அப்படியே நிற்பாங்க, என்னடா. ஸோ அதனால ப்ராம்ப்ட்னா டெக்ஸ்ட், அடிக்கிற அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க அதை கண்டிப்பா
கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதை நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் இப்போ எங்கள் கம்பெனியில் டெய்லி படிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குறிப்பாக நீங்கள் ஐடியில் நாட் ஓன்லி ஐடி எனி இண்டஸ்ட்ரி பட் ஐடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் காலேஜில் படிக்க லைஃப் லாங் படிக்கணும். லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஐடி. படிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ நான் ஒரு 5 வருஷம் ஒரு டெக்னாலஜி பண்ணி ப்ராஜெக்ட் அடுத்த நாள் லட்சம் வந்துச்சு. இப்போ அந்த டெக்னாலஜி அவ்வளோதான்ப்பா. ஸோ எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட் கேட்பாப்பா, அந்த டெக்னாலஜி நாங்கள் பண்ணல, இந்த டெக்னாலஜி பண்ணுங்கம்மா. என்ன சார் இது எங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் அதை லேர்ன் பண்ணி தான் பண்ணணும். அது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு வருஷத்துல இல்லை சார் இது வேணாம், இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளைண்டே சில நேரத்தில் இதில் தான் பண்ணணும் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் ஃபுல்லாக பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது, கார் டிரைவர்ஸ் டாக்ஸி. திடீர்னு சும்மா ஃபாரினில் பெட்ரோல் இன்ஜின் தான் வேணாம், பேட்டரி காருக்கு அதில் தான் நான் போவேன் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி அப்டேட்டட் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து முக்கியம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்லே எல்லா வீடியோஸும் இருக்காதுல்ல. ஸோ அதனால இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். டு லேர்ன் அண்ட் கீப் யூ அப்டேட்டட், கான்ஸ்டன்ட் அப்டேட்டர். ஒரு வாரம் படிச்சுட்டு 2 மாசம் விட்டுட்டு திருப்பி படிக்கலாம், அதுக்குள்ளே வேற ஒரு இதுவே வந்துடும், புதுசாக வந்துடும். ஸோ அதனால கீப் லேர்னிங். தட் இஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயம். அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறப்போ எகெயின் பேக் டு ஸ்டோரியில் நீங்கள் இப்பவே ஒரு ஐடியாஸ் பிளான் பண்ணுங்க, அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த ஐடியாஸ் ஒரு நாள் வராது, ஆனால் ஒரு நாள் வரும். அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப், யூடியூப் டெஃபினட்டாக நீங்கள் பார்ப்பீங்க, இன்ஸ்டா அண்ட் ஈவன் கூகுள் சர்ச். இதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். 2003 யூடியூப் ஆரம்பிச்சாங்க. அப்போ உள்ள ஸ்கிரீன்ஷாட் போய் பாருங்க. ஸோ யூடியூபோட ஸ்கிரீன்ஷாட் சும்மா போடுங்க நெட்டில். அப்புறமாட்டி 8 இயர்ஸ் பேக் வந்து யூடியூப் எப்படி இருந்தது? ஒன்றுமே இருக்காது, வெறும் பிளே. இப்போ பேசிட்டு அவங்க ஒரு டீம் பேசிட்டு இருப்பாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்றது. இப்போ வாட்ஸ்அப்ல 2 ப்ளூடூத் மைக் ஆன் ரெக்கார்ட் பண்றது. அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு பிக்சர் ஒரு தடவை தான் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்ங்கிறது இப்போதான் வந்துச்சு ஃபோன். ஸோ கீப் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஐடியாஸ் தான். இப்போ சுந்தர் பிச்சை ஒரு தடவை இங்கே இந்தியா வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க எப்படி எடுப்பீங்க ஆளுங்க? ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டா, ரொம்ப படிக்கணுமா, ரொம்ப ஐக்கியம், ரொம்ப சைலண்டா இருந்தது. சொன்னாரு, எனக்கு காமர்ஸ் படிச்சவங்க கூட போதும். ஸோ காமர்ஸ் படிச்சவங்க கூட போதும். பிகாஸ் த வே யூ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் நாலேஜ் நீங்க அப்புறம் தட் செகண்டரி. பிரைமரி வந்து நீங்க எப்படி திங்க் பண்ணணும். ஸோ ரியல் உலகம் வந்து the world outside the big corporate companies and the public க்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அது ரொம்ப டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஸோ திங்க் டிஃபரெண்ட்லி. ஸோ அப்புறம் வந்துட்டு பயணின்னு சொல்லலாம் திருக்குறள். அதாவது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்போ பயனற்ற சொற்கள் பேசாம, தேவையில்லாததா பேசாம ஜாலியா பேசுங்க, ஃபன்னா பேசிட்டு நம்ம உங்களுடைய அந்த ஏஐ சம்பந்தப்பட்ட ஐடியாஸை இப்பவே நீங்க இங்கே சொல்லுவாங்க நர்ஷர்னா இப்பயே விதை போட்டு அப்படியே வளருங்க. அது இப்பயே உருவாகும். என்னடா பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்ம ஒரு நேரில் காலேஜ் முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா உதவிடும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு திருக்குறள் ஆப் பண்ணணும்னு நினைச்சோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, என்ன ஆப் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு 10 நாள் 7-8 நாள் இருக்கும், எப்படி 8 to 10 days. இது ஒரு 20-30 ஆப் இருந்தது டாப்ல. ஃபுல்லாக பார்த்தோம். பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே சாட்டிஸ்ஃபை இல்லை. இவ்வளோ நல்ல ஒரு லிட்ரேச்சர், ஒரு காப்பியும் பைபிளுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு, உலகம் ஃபுல்லாக இதாக இருக்குது, இதுக்கு ஏன் ஆப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணோம் 1.25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இப்படி தான் தாட் உருவாகும். பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரணும். என்ன பண்ணணுங்கிறது தொடர்ச்சியான விஷயம். இது பண்ணணும், அதை பண்ணணும், அப்புறம் ஃபீட்பேக் வாங்கணும், எரர் வரணும். பட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கிடும். ஒரு ஒரு எண்ணம் எடுத்துட்டீங்க, ஓகேங்களா? அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்பார்க் வரும். கண்டிப்பா உங்க கண்டிப்பா வரும். இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பார்க் வரும். இந்த படம் நல்லா இருக்கு, இந்த கேம், ஒரு ஃபுட்பால் கேம் டக்குன்னு போவோம், வீட்டில் கேட்டு போவோம், ஒரு நீங்க ஒரு மூவி பார்ப்பதுக்கு, இல்லாட்டி நீங்க இந்த பாடம் படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிரெயின்ல தோன்றிதான் உங்களால செய்ய முடியும். சும்மா இடத்துல யாரும் பண்ண முடியாது.
அது மாதிரி இந்த குறிப்பா ஆப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க போட போறது உடம்பு ஃபுல்லா பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இப்போ கரண்ட் டெக்னாலஜில வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னா மீன்ஸ் நான் சொல்ற இந்த கேம் மாதிரி தான், ஃபுட்பால் கேம் மாதிரி அவ்வளோ ஈஸியா வந்த உடனே கோல் போட முடியாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சுதான் இப்போ ஆப்பே அப்ரூவ் பண்றாங்க. ஆப் அப்ரூவ் பண்றதே 1 month ஆகும். ஸோ அதெல்லாம் தூக்கி நீங்க வெயிட்டா வைக்கிறீங்க, அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ கீப் திங்கிங் ஆன் த ஐடியாஸ் அண்ட் அது சொசைட்டிக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இப்போ இந்த ஆப் நாங்கள் எடுத்தோம், அப்போ எங்கள் ஸ்டாஃப் கேட்டாங்க, சார் எதுக்கு பண்றோம், இதான் புக்கு படிச்சிருவாங்களே. நான் சொன்னேன், இந்த குரல் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் யாருக்கும் தெரியல, அதுக்கு ஒரு ஸ்டோரி போடுவோம். நமக்கு இப்போ எங்ககிட்ட ஒரு அனிமேஷன் டேபிள் இருக்கு, அந்த ஸ்டோரி வந்து சில்ட்ரன் பேஸ்டா ஒரு 1 minute ஸ்டோரி. ஏன்னா இன்ஸ்டா வேற ரொம்ப தாக்கம் கொடுத்துச்சு. ஏன்னா 25 seconds 30 seconds 1 minute தான், அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா they want to see the other video. ஸோ 1 minuteல ஒரு ஸ்டோரி போடுவோம். அந்த ஸ்டோரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது டெஃபினட்டா ஒரு 0.01% இந்த ஒரு சொசைட்டில சேஞ்ச் இருந்தாலும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் இது நல்லா பண்ணணும், ஒரு நல்ல இளைஞர். ரெண்டாவது வந்துட்டு இது பொதுவான விஷயம் சொல்றாங்க, ஆனா உலகம் ஃபுல்லா பண்ணணும். இது வந்து ஒரு மதமோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு முருகன் விநாயகரோ இல்ல ஒரு ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது கிடையாது. எப்படி நீங்க இருக்கணும்ன்றது அப்போ உலகம் ஃபுல்லா, தட் மீன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் 150 கோடி மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கு உதிச்சு. ஆனா அது அடையிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷமா அப்படி போயிட்டே இருக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஐடியாஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டீம் செட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளவு ஆகும்னு செட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல வந்து பட்ஜெட்டை வந்து ஸ்மார்ட்டா பிளான் பண்ணணும். எது லைசன்ஸ்டு வாங்கலாம், மாச சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிங்க. எது வந்து செலவு இல்லாதது கண்டுபிடிச்சு வயர் ஃப்ரேம் போடுங்க. இப்போ நீங்க இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்னா நீங்க வயர் ஃப்ரேம் போடுங்க. ஒரு பென்சில், ஒரு A4 பேப்பர்ல பென்சில்ல போடுங்க. நம்ம இதில் லாஸ்ட் டைம் இன்டர்ன் வந்தப்போ கூட நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்லேயே கை வைக்கிறது, கம்ப்யூட்டர் மவுஸே தொடக்கூடாது. இப்போ எங்க ஆஃபீஸ்ல அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ரூம் இருக்கு, அதில் உட்காந்து பேசுங்க மைண்ட். அப்பதான் பிரெயின்ங்கிறது அது ஒரு ஒரு ஆளுநர் வச்சுக்கோம். அவனை போயிட்டு நீங்க கீப் ஆன் ஒர்க்கிங்காக அவன் டைம் ஆகிடுவாங்க. ஸோ அவனை ஃப்ரீயா விடுங்க, தென் he will work more beautiful. ஸோ ஃப்ரீயா பேசுங்க. எடுத்த உடனே 9 மணிக்கு போய் கம்ப்யூட்டர்ல உட்காருது, மவுஸ் பிடிக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோஹோங்கிற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, நம்மள சவுத் தமிழ்நாடு தான். உண்மையிலே அவர் வந்து இப்போ ஒரு கூகுள் அந்த அடுத்த இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு நிகராக வந்திருக்காரு. 1000 crores இன்னைக்கு டெவலப் பண்ணிடும். சாதாரணமா இருந்தது. வேம்புன்னு சொல்லுவாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கும். ஜோஹோ இங்க இருக்கு, ஜோஹோ ஆஃபீஸ். அது நல்ல கம்பெனி, அதை நீங்க ட்ரீமா வச்சு அங்க சான்ஸ் கிடைச்சா நீங்க ஜாயின் பண்ணி. இப்ப அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்குன்னு இடமே கிடையாது. இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒரு ரூல் இருக்கும்ல, உடம்பு இங்க உங்க இடம், இங்க உட்காருங்க அப்படின்னு. ஒபீடியன்ஸ் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். ஆனா சில இதை வந்து மைண்டுக்கு ஃப்ரீயா பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான புதுமை ஒன்றும் இல்லை, அங்க உட்காந்து ஒரு இப்படி உட்கார போறாரு. ஸோ மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். டேபிள் வேணா நான் வந்து என்னோட லேப்ல வச்சு பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விண்டோ கண்ணாடி கிட்ட நான் உட்காருங்க. அந்த மாதிரி இந்த புதுமையான எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துக்கு தேவை. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால உள்ள எந்த பொருளுமே இல்லை. லைக் டிவிடி பிளேயர் கிடையாது, அம்பேசிடர் ஓல்டா சொல்றேன், நிறைய விஷயங்கள் உட்காந்து யோசிங்க, எதுவுமே இப்ப இருக்காது. அப்ப இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்ப உள்ளது எதுவுமே இருக்காது. இந்த பழைய பட்டன் போன், இந்த இது நோக்கியா போன், அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. அப்ப ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க வீட்டுல. இந்த என்னென்ன பொருள்லாம் காணாம போகுது. ஸோ அது வந்து காலத்தின் கட்டாயம். ஸோ டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, அது வெள்ளம் மழையில மழை பெஞ்சா ரோடு ஃபுல்லா தண்ணி வந்துடும். அந்த ரோடு ஆறு மாதிரி மாறிடும். ட்ரையா அந்த ரோடு ஆறு மாதிரி மாறிடும், இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போகும். இது இயற்கை. அதே மாதிரிதான் காலத்தின் ஓட்டத்துல புது புது எண்ணங்கள், இந்தியா, பல்கேரியா, அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, நம்ம அமைச்சுக்கரையோ யாருனாலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அது பிடிச்சிருச்சுன்னா உலகம் வந்து வெற்றி அடையும். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஐஐடியில படிச்சாதான் நம்ம பெரிய ஆளு. அப்புறம் உலகத்துக்கு ஐஐடி வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி.
நம்ம மார்க் சக்கர்பர்க் இருக்க அந்த ஃபேஸ்புக் இது மாதிரி மேபி பில் கேட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற